சார் ரஜினிகாந்த் அப்படிங்கிறது வந்து சார் அவர் வந்து 50 வருஷ ஆலமரம் சார். தமிழ் மக்களை தாண்டி இந்திய மக்கள் ஏன் உலகம் ஃபுல்லாக இருக்க தமிழர்கள் நேசிக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர். அப்படி ஒரு இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு மனிதனை, ஒரு எளிமையான ஆளை இந்த இந்தியா சந்திச்சிருக்கார். அப்பேற்பட்ட ரசிகர்கள் படைபலம் இருந்தாலும் இன்னைக்கு வர தன் சுயநலத்துக்காக ஒரு கூட்டம் கூட நடத்தாத ஒரு மாபெரும் தலைவர். இது வந்து நாடறிஞ்ச விஷயம். அவர் 95 அரசியலுக்கு வர்றேன்னு ஒரு அரசியல் பிரவேசம் வந்து 96 திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு தெரிவித்தார். ஒரு 7 நிமிஷம்தான் பேசினார். தமிழ் மாநில காங்கிரஸ்னு ஒன்று உருவாக்குனார். 40 சீட்டு எடுத்து கொடுத்தார். முகம் தெரியாதவங்க தான் 40 பேரும். 20 எம்பிகளை எடுத்து கொடுத்தார். திரும்பி பார்க்காம வந்துட்டார். அதனுடைய தொடர்ச்சியா பல்வேறு விஷயங்களை கடந்து அரசியலுக்கு ஒரு காலகட்டத்தில் வர வேண்டிய சூழ்நிலைக்கு வந்தார். கொரோனானால மக்கள் கஷ்டப்பட்டுருவாங்க அப்படிங்கிற யதார்த்த உண்மையை சொல்லிட்டு விலகிட்டார். இது உண்மையான சம்பவம். இதில் தம்பி விஜய் போன்ற ஆட்கள் ரஜினிகாந்துங்கிற ஒரு மாபெரும் தலைவரை வச்சு தான் நீ அடையாளமாகி சினிமாவில் வளர்ந்த விஷயம். இது ஊரறிஞ்ச விஷயம். நீ ஏதோ வந்து இது வந்து ஏதோ ஒரு கடையில் முட்டாய் வாங்குற மாதிரி முதலமைச்சர் ஆகணும் கட்சி ஆரம்பிக்கிறது அது உன்னுடைய ஒரு 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 உண்மையாக உனக்கு வந்து ஒரு ஆசை. அதுக்குள்ளே யாரும் நாங்கள் விமர்சனம் பண்ண வரலை. இந்த நிலையில் இந்த தம்பி லாட்ரி சீட்டு விற்பார்ல, கள்ளச்சீட்டு அந்த 3 சீட்டு 4 சீட்டு, இந்த விஷயத்தில் இவர் வந்து மார்ட்டின் ஃபேமிலியில் ஒரு சம்பந்தத்தை பண்ணுறார். இவர் போகாத இடமே கிடையாது. இவருடைய பேசிக் என்ன, நீ வந்த நோக்கம் என்ன? தமாக்களை போகலாம், நாளைக்கு இங்கேயும் போகலாம், விடுதலை எனக்கு தெரிஞ்சு என்னென்ன கட்சியில் இருக்கணுமோ அந்த தம்பியை பற்றி நம்ம பெருசாக பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் மீடியாவுக்கெல்லாம் என்ன சொல்லணும்னா, தம்பி என்னப்பா ரஜினியை பற்றி உனக்கு தெரியும், நீ நேராக பார்த்துருப்பியா, இல்லை அவரை பற்றி ஏதாவது கொள்கை தெரியுமா? நீ இப்போ தலைவரை பற்றி நீ போராட்டத்துக்கு போனீங்கன்னா என்ன செய்யணும்? உன்னுடைய கொள்கையை சொல்லணும். நாங்கள் அதிமுகவோட பெரிய ஆளுக்க, திமுகவோட பெரிய ஆளுக்க, பாஜகவோட பெரிய ஆளுக்க, நாங்கள் ஒழுக்கமான ஆளுக்க, நாங்கள் ஒரு பாரம்பரியமான ஆளுக்குன்னு சொன்னீங்கன்னா நியாயம். அதை விட்டுவிட்டு நீ போய் ரஜினிகாந்த் திமுக மிரட்டிருச்சு, அப்புறம் எங்கள் தலைவரெல்லாம் மிரட்ட முடியாது, இது தேவையில்லாத விஷயம். மலைக்கு மடுக்கும் நாங்கள் என்ன பண்ண முடியும்? நாங்கள் சமநிலையில் ஜெயலலிதா அம்மையாரையும் நாங்கள் எதிர்த்தவங்க, திமுக தலைவர் கருணாநிதி மறைந்தவரையும் எதிர்த்தவங்க. ஆனால் இப்போ நட்பு பாராட்டி சமநிலையில் நாங்கள் பாட்டுக்கு தலைவரை நேசிக்கிறோம், நற்பணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நிலையில் நீ வந்து ஒரு பொது வழியில் உன்னுடைய வியாபார சுயநலத்துக்காக உங்கள் குடும்பம் ஒவ்வொரு கட்சியிலும் இருக்குது. உனக்கு இது தேவையில்லாது தம்பி. விஜய் என்ன பண்ணணும்? தம்பி விஜய் வந்து ஏதோ முதலமைச்சர் ஆசைப்படுறியா, அங்கிட்டு இங்கிட்டு காட்டுறியா, வியாபாரத்தை பெரிய லெவலில் விரிக்கணும்னு ஆசைப்படுறியா, அங்கே எங்கே போவா, அதுக்கு நீ எங்கள் தலைவரை யூஸ் பண்ணாங்க. இதையெல்லாம் இனிமேல் தமிழ் மக்கள் யாரும் விரும்ப மாட்டாங்க. அவரை எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ இதை தொடர்ந்து ஆதவர்ஜன் மீது நடவடிக்கை எடுக்கலைன்னா வர்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு எளிமையான ரஜினி ரசிகன் அங்கே நாங்கள் நிப்பாட்டி எங்களுடைய பலம் என்னன்னு காட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டுருவோம். இது எங்கள் தலைவருக்குமே, அவர் எப்படி என்னைக்குமே எதையும் விரும்ப மாட்டார். இப்போ இதை கூட விரும்ப மாட்டார். ஆனால் எங்களை வந்து வர்றேன் போகிறோம் உள்ள எவனாவது ஏதாவது ஒன்று அங்கே ரஜினி இங்கே ரஜினி, நாங்கள் வாட்டுக்கு இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தில் ரஜினிகாந்துங்கிற பேரை சொல்கிறதுக்கு உனக்கு என்ன ரோல் இருக்குது? நீங்கள் பத்திரிக்கைக்காரங்களும் அவன்கிட்ட சொல்லுங்கள். பாவம், இவங்க வந்து சினிமாவுக்கு டிக்கெட் வித்தம் போனப்போ அடுத்த ஸ்டேட்டில் போய் ஒரு வியாபாரம் பார்ப்பேன், அங்கிட்டு போனால் ஒரு வியாபாரம் பார்ப்பேன். இவனையெல்லாம் நாங்கள் பேசணும்னா எங்களுடைய வேதனையை தலைவர்கிட்ட சொல்லிவிட்டோம். ஏன்னா ஆளுமை மிக்க தலைவர்களோட ரஜினி ரசிகர்கள் போராடி ஒரு தலைமுறை கடந்துட்டோம். 50 வருஷம் அவரை நாங்கள் அழகு பார்த்துட்டு போகிற நிலைமையில் இனி வரவன் போகிறவங்கலாம் தலைவரை சொல்கிறத நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம். முதல் கட்டமா வந்து போஸ்டர் அடிச்சிருக்கீங்க, கட்டண போஸ்டர் மாதிரி முழுவதும் பேசி பொருளா இருக்கு. ஆமா. ஆனா இன்னைக்கு இளமைக்கு வந்து எங்க பார்த்தாலும் டிவி அடிச்சுட்டே இருக்காங்களே, விளம்பரத்துக்காக தான் பண்றாங்களா? இப்ப தலைவர் ரஜினி இருக்காதான் நம்ம பெரிய ஆளா காமிக்க முடியும். இது உண்மைதானுங்க. முதல்ல உள்ளாட்சினா அவர்கிட்ட போய் தனியா கேளுங்க. உள்ளாட்சினா என்ன, உள்ளாட்சியில எத்தனை பிரிவு இருக்கு, அதனுடைய அமைப்பு தெரியுமா? சினிமா வேற, கட்டமைப்பு வேறங்க.
எவ்வளோ பெரிய ஜாம்பவான். அதாவதுங்க, இந்தியாவுடைய சிறப்பு என்னன்னா, அன்னைக்கு சொத்து சுகம் தியாகம் பண்ணவனை தான் இந்த இந்தியா ஒரு மிகப்பெரிய ஆளாக பார்த்துச்சு. இப்போ யார் இந்த கட்சியில் அமைச்சராக இருக்கான், முதலமைச்சராக இருக்கான், அடுத்த கட்சியில் போய் தொண்டன்னு சொல்கிறான், அதையும் மக்கள் ஏற்றுக்கிறான். இதில் வந்து எங்கள் தலைவர் வந்து எப்படி பயணம் பண்ணுவார்? அவர் புனிதமாக பண்ணணும்னு நினைக்கிறவர். இன்னொன்று, எம்ஜிஆர் காலத்தில் வந்து அவர் வந்து கவர்ச்சியை ஒரு எங்கேயும் மேக்கப் இல்லாமல் இந்த முன்னாள் முதலமைச்சர் வரமாட்டார். ஒரு மெழுகு. இவர் வந்து ஒரு யதார்த்தத்தை உருவாக்குனவர். இப்போ எங்கள் தலைவர் மாதிரி ஒரு யதார்த்தத்தை இந்த இந்தியா பார்க்கார். அப்போ அப்படி இருக்கும்போது உனக்கு என்ன சப்ஜெக்ட், என்ன ஒரு சப்ஜெக்டை சொல்லு மக்கள்கிட்ட. போ ஐயா, நான் இதை விட பண்ண போகிறேன், அதை விட பண்ண போகிறேன்னு சொன்னீங்கன்னா அது ரைட்டு. சும்மா இந்த ஊர் கூட்டம் போட்டுக்கிட்டு வந்தலக்கில் ஏங்க ஒரு 40 பேர் சேர்ந்ததை ஒரு அரை மணி நேரம் நின்று பார்க்க முடியல. இன்னொன்று, இதையெல்லாம் நீலாம் இந்த நாட்டை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ நாளை கழிச்சு ஒரு காலையில் ஒரு கட்சிக்கு போவ. இதெல்லாம் நீ தலைவரை பற்றி சப்ஜெக்டில் என்ன இருக்குன்னு அப்போ நம்ம வந்து வெளிப்படையாக ஒன்றும் பண்ண வேண்டிய கட்டாயம். சார், அவர் தம்பி விஜய் வந்து நல்ல முறையில் ஆசைப்படுறாரு. இந்த இப்போ நீங்கள் திருவிழாக்களை போனீங்கன்னு வச்சுக்கோங்க, குழந்தைகள் ஃபுல்லாக அடம் பிடிக்கும், பெரியவங்க வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரி இவர் முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படுறாரு. அது மாதிரி தான் அவருடைய ஆசை. அதுக்குள்ளே நாங்கள் விமர்சனம் பண்ண வரலை. நீ போய் இந்த சில்லுண்ட பிள்ளைகளை அனுப்பிக்கிட்டு தலைவரை வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு பயந்தியா போனியா, நீ என்னமோ பெரிய ஆளு வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரணும்ல, அது இல்லை. அதனால நீ கண்டிக்கலைன்னா இந்த தேர்தலில் ஆதவ அர்ஜுன் எங்கே நிற்கிறாரோ அந்த இடத்துல ஒரு எளிமையான ரஜினி ரசிகனை நிப்பாட்டி ரஜினிகாந்த் என்னன்னா தெரியப்படுத்த வேண்டிய நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு விட்டுருவோம். நீ அவரை கூப்பிட்டு கண்டி போனீங்கன்னா ரஜினிங்கிற சப்ஜெக்ட் உனக்கு தேவை கிடையாது. உனக்கு என்ன, இப்போ நீ முதலமைச்சர் ஆகணும்னா அதுக்குள்ள திட்டங்களை வகு. காலையில் ஒன்று பேசுவா, சாயங்காலம் ஒன்று பேசுவா, அதுக்குள்ளேலாம் நாங்கள் வரலை.